இல்லை பயோடேட்டா கம்பல்சரி கொண்டு வரணுமா? இந்த டவுட் வெளிநாட்டு வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ண வர்ற நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கு. பயோடேட்டா ஒரு இன்டர்வியூக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். ஏன் எடுத்துகிட்டு வரணும்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூக்கு 50 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அந்த 50 பேருமே பயோடேட்டா எடுத்துகிட்டு வரலன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த இன்டர்வியூ எடுக்கிற கிளைண்ட் ஒவ்வொருத்தரையாக உள்ளே கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவார். இன்டர்வியூவில் கிளைண்ட் என்ன கேட்பாரு? உங்கள் பேர் என்ன, உங்கள் வயசு என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, எப்போ படித்து முடிச்சிங்க, இதுக்கு முன்னாடி எந்த ஃபீல்டில் என்னவா வேலை பார்த்துருக்கீங்க, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, எந்த மாதிரியான கம்பெனி, எந்த மாதிரியான ப்ராஜெக்டில் வேலை பார்த்துருக்கீங்க, என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் பேசுவீங்க, இந்த மாதிரி உங்களை பற்றியும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் உங்கள் ஃபேமிலியை பற்றியும் உங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸை பற்றியும் குறைஞ்சது ஒரு 20 ஒரு 30 கேள்வியாவது கேட்பாரு. இப்படி கேட்டால் தான் அவர் எடுக்க போகிற வேலைக்கு நீங்கள் பொருத்தமாக இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்படி பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தரை இன்டர்வியூ பண்ணி முடிக்க குறைஞ்சது 20 நிமிஷமாவது ஆகும். 50 பேர்னு கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் இன்டர்வியூ பண்ணாதான் அந்த மொத்த இன்டர்வியூவும் ஒரு கிளைண்ட்டால் பண்ணி முடிக்க முடியும். ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு பேப்பரை நீங்கள் டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த பேப்பரை டக்குன்னு படித்து பார்த்து அந்த வேலைக்கு நீங்கள் பொருத்தமாக இருப்பீங்களா இல்லை இருக்க மாட்டீங்களான்னு உங்களை இன்டர்வியூ பண்ணுற கிளைண்ட் உடனே தெரிஞ்சுப்பார். அந்த பேப்பரை தாண்டி குறைஞ்சது ஒரு 4-5 கேள்வி தான் கேட்பாரு. இப்படி பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது 3 நிமிஷம் தான் செலவாகும். இன்டர்வியூவை 2.5 மணி நேரத்திலேயே கிளைண்ட்டால் பண்ணி முடிக்க முடியும். ஸோ ஒரு இன்டர்வியூவை ஈஸி பண்ணுற நீங்கள் டைப் பண்ணி எடுத்துகிட்டு வர அந்த பேப்பருக்கு பேர் தான் பயோடேட்டா. இதை ரெஸ்யூமேன்னு சொல்லுவாங்க, கரிக்குலம் விட்டேன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ வந்திருக்க 50 பேரையுமே கிளைண்ட்டால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. உங்கள் பயோடேட்டாவில் உங்களை இன்டர்வியூ பண்ணும் பொழுதே உங்களை பற்றி அவர் நோட்ஸ் எடுத்துப்பார். எடுத்துக்கிட்டு இன்டர்வியூ முடிஞ்சதும் வந்திருந்த 50 பேர்த்தில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத உங்கள் பயோடேட்டாவை வச்சு அவரால் முடிவு பண்ண முடியும். அதனால் எந்த இன்டர்வியூக்கு நீங்கள் வந்தாலும் கண்டிப்பாக பயோடேட்டா எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா பயோடேட்டா தான் கிளைண்ட் உங்களை செலெக்ஷன் பண்ணுறத ஈஸியாகும். ஒரு பயோடேட்டாவை ப்ராப்பராக எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு உடனே வேணும்னா உங்கள் நேமை இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை சீக்கிரம் ரெடி பண்ண முயற்சி பண்ணுறேன். என் பேர் நந்தகுமார். நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட். கல்ஃபில் இருக்கிற சிறந்த நிறுவனங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்.